கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கடைசியாக ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கண்டதான ஒரு சிறந்த நற்பண்பை பார்க்கப்போகிறோம். அது என்னவென்று சொன்னால் சகோதர சிநேகம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒன்று வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு, இன்னொன்று ஆகாருக்கு பிறந்ததான இஸ்மவேல். இவர்கள் 2 பேருமே ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்ந்தார்களோ என்று தெரியாது. தேவன் ஆகாருக்கு வாக்கு கொடுத்தபடி ஒரு இஸ்மவேல், அந்த இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கி இருக்கிறது உள்ள ஆரப்ஸும் ஜூஸும் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நாளில் நடந்ததான காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் 25வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மரிக்கின்ற வேளையில் அவருக்கு நல்ல ஒரு அடக்கம் பண்ண வேண்டும். அந்த இடத்துல அவரை இந்த மக்பேலா என்று சாராளை அடக்கம் பண்ணின அதே இடத்துல கொண்டு வந்து அடக்கம் பண்ணுகிறாங்க. யார் வந்தாங்க தெரியுமா? அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இஸ்மவேலும் வந்தார், அதோடு கூட ஈசாக்கும் வந்தார். அவங்களுக்குள்ளே பாருங்கள், ஒரு சகோதர ஒரு பற்று உண்மை இருந்தது. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருந்தபடியினால் அவர்களுள்ள காணப்பட்டதான அந்த ஒரு ஒருமைப்பாட்டின் காரியம் இன்றைக்கி இந்த சண்டை யுத்த காலங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்று சொன்னால், அவர்கள் அந்த தன் தகப்பனுடைய அந்த ஆராதனையில் அடக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாக வந்து தகப்பனை அடக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இது இன்றைக்கி கூட அநேக குடும்பங்களில் சண்டை சச்சரவு. நான் அவரோடு கூட பேச மாட்டேன், அவரோடு கூட நான் கலக்க மாட்டேன். ஒருவேளை பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட ஒரு மரணம் என்று வரும்பொழுது ஒன்று கூட முடியாதபடிக்கு அநேகர் இருக்கலாம். ஆனால் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஈசாக்கு தான் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்து தன்னுடைய அண்ணனை அழைத்து இஸ்மவேலை, வா அப்பாவை நம்ம போய் அடக்கம் பண்ணலாம் என்று கூட கூறியிருக்கலாம். நான் இதை படிக்கும் பொழுது என்னுடைய மனக்கண்களில் ஓடின காரியம் இதுதான். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தார்கள். பின்னால் அவங்க 2 பெரிய ஜாதியானாங்க. ஒரு பக்கத்தில் அரபியர்களாக மாறினாங்க, ஆரப்ஸாக மாறினாங்க. இந்த பக்கத்தில் யூதா கோத்திரம் பெருசாக வந்துச்சு. இன்றைக்கி இஸ்ரவேலும் ஆரப்ஸும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்து தகப்பனை அடக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தையும் படிப்பினையும் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அன்பு கூறணும், சமாதானம் பண்ண வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு நம்ம காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். குடும்ப ஐக்கியத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் அதை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இது ஒரு நல்ல முன் உதாரணமாக வாழ்ந்ததான இந்த இஸ்மவேலுக்காகவும் ஆண்டவரே ஈசாக்குக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வருகிற பொழுது எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் மறந்தவர்களாக ஆண்டவரே ஒருமைப்பாட்டில் ஒற்றுமையில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இந்த நற்பண்புகளை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட நற்பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.